தங்களுடைய வியாபாரங்கள் இழக்கப்பட்டு வீடுகள் முழுமையாக மண் சரிவுக்குட்பட்டு வீடுகள் இல்லாத ஒரு நிலைமையில் கூட இருக்கிறார்கள். பலருக்கு அரசாங்கம் உதவித்தொகை வழங்கி இருக்கிறது, இன்னும் சிலருக்கு வழங்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இந்த எச்சரிக்கைகளை வளிமண்டலவியல் திணைக்களம், அதே போன்று தேசிய கட்டிட ஆய்வு மையங்கள் போன்ற நாட்டினுடைய முக்கியமான திணைக்களங்கள், அதிகார சபைகள் வழங்கக்கூடிய அறிவுறுத்தல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருப்போம். எனவே மக்கள் இதனை அவதானமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள், கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். காரணம், உயிர்கள் முக்கியம். உயிர் சென்று விட்டால் எதையும் சேமிக்க முடியாது, சாதிக்க முடியாது. எனவே பாதுகாப்பு எச்சரிக்கை வழங்கக்கூடிய நேரங்களில் அதனை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். அதே போன்று காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை, பொத்துவில் மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கரையோரக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காலியில் இருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளின் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை, பொத்துவில் மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த மிகவும் கொந்தளிப்பு வரை காணப்படும் என்கின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள், பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள், கடற்படையினர், சுற்றுலாவாக செல்லக்கூடியவர்கள் அனைவரும் இந்த எச்சரிக்கைகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள். காலியில் இருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது கொந்தளிப்பு காணப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பாக காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது.